போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லி அதை எடுத்து என்ன பண்ணாங்க, தரித்திரரா அந்த வசனத்தினால தரித்திரரானவர்கள் எவ்வளவு பேர் வந்து போதும் என்று சொன்னாலே எப்போ சொல்லுவோம், திருப்தியானதா சொல்லுவோம். அநேக நேரத்தில் பாருங்க மக்கள் வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது வந்து அந்த சப்ஜெக்டை யாருக்கு பேசினார்னா கொஞ்சம் லெட்டர் யாருக்கு வருதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சில நேரத்தில் வீட்டில் பாருங்க லெட்டர் யாருக்கு வந்து டக்குன்னு எடுத்து பிரிச்சு படிச்சிடுவாங்க. பாத்துறீங்களா? வீட்டில் திட்டுவா, ஏய் ஏன் லெட்டர் நீ எதுக்குடா படிக்கிற, எனக்கு தான் லெட்டர் வந்து நீ ஏன்டா தானே கொடுக்கணும், அதை விட்டு நீ எதுக்கு படிக்கிற. இந்த லெட்டர் 196 லெட்டர் யாருக்கு பொதுவா எழுதுனா ஐஸ்வர்யவான்கள். இந்த எந்த ஐஸ்வர்யவான்கள்? இருமாப்பான ஐஸ்வர்யவான்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் எழுதுற. நீ பணத்தை வச்சு தப்பான விதத்துல பயன்படுத்திட்டு இருக்கிற, அதுக்கு கஞ்சோ குளோ குடிச்சிட்டு போதும் என்ற லெவல்ல வாழ்ந்தாலே போதும்டா அப்படின்னு சொல்லி யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா இருமாப்பான மேட்டிமையான ஐஸ்வர்யவான்களுக்காக அது எழுதப்பட்டது. அதான் சொன்னார், நீ இப்படி வாழ்க்கை வாழ்றதுக்கு, திருடி ஏமாத்தி முள்ள மாதிரி தனம் பண்ணி வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ பேசாம போதும் என்ற மனதில் கூடிய கஞ்சோ குளோ குடிச்சிட்டு வாழ்ந்து பேசாம போயிடலாமே.